மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. என் நல்ல உள்ளங்களே, காலம் ஒரு விசித்திரமான கணக்கை வைத்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகத்தான யாகத்தின் தீப்பிழம்பிலிருந்து அந்த மகா சக்தி தோன்றினாள். ஆனால் அந்த சிசுவை கண்டவர்கள் அனைவரும் திகைத்துப் போனார்கள். ஆம், அந்த தேவிக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. இது வரமா இல்லை சாபமா? நாடே குழப்பத்தில் இருக்க ஒரு அசரீரி ஒலித்தது. இந்த குழந்தை வீரத்தில் சிறந்து விளங்கும். எப்போது இவள் தனக்கான சரிபாதியை, தன் நாயகனை சந்திக்கிறாளோ அப்போதே அந்த 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்றது அந்த தேவவாக்கு. வருடங்கள் கடந்தன. ஒரு பேரரசியாக கையில் வாளேந்தி திசையெங்கும் போர் தொடுத்தாள் அந்த வீரமங்கை. தேவர்களையும் அசுரர்களையும் நடுங்கச் செய்த அவளது வீரம் இறுதியில் அந்த பனி படர்ந்த கைலாய மலையை அடைந்தது. அங்கே அந்த யோகியை, அந்த ஆதி அந்தமில்லாதவனை அவள் நேருக்கு நேர் சந்தித்த நொடி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அவளது 3வது மார்பகம் மறைந்தது. வீரமாய் நின்றவள் விழி நாணி நின்றாள். அந்த மகாசக்தி யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அந்த தேவியின் பெயர் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள்.